காம்போசிஷன் ஃபங்க்ஷன் உடைய ஃபார்முலா பார்த்துக்கலாம். g composite f of x is equal to g of f of x. ஓகேவா? இந்த காம்போசிட்ட ரிமூவ் பண்ணிட்டு பிராக்கெட் போட்டுறணும். ஓகேவா? அதுதான் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் உடைய ஃபார்முலா. எக்ஸர்சைஸ் 1.5 ல ஃபர்ஸ்ட் check f composite g is equal to g composite f1 கேட்டிருக்காங்க. சோ அப்ப f composite g நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷனோட பிராக்கெட் x ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் which is equal to இது வந்து நம்ம f composite g கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எப்படி எழுதலாம்? ஃபார்முலா படி f போட்டு f of g of x ன்னு அர்த்தம். ஓகேவா? காம்போசிட்ட ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பிராக்கெட் போட்டுறணும். அதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, f g of x வேல்யூ என்னது? x ஸ்கொயர். சோ f of x ஸ்கொயர் ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? f of x ஃபார்மட்ல இருக்கு. x க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கு. சோ f of x ல x க்கு பதிலா x ஸ்கொயர் போட்டு எழுதிட வேண்டியதா. ஓகேவா? சோ சப்ஸ்டிட்யூட் x is equal to x ஸ்கொயர் f of x. அப்போ இது வந்து x க்கு பதிலா x ஸ்கொயர் ன்னு இருக்கறனால f of x ல x ஸ்கொயர் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். f of x நமக்கு என்ன இருக்கு? x minus 6. சோ அப்ப x க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? x ஸ்கொயர். சோ it is equal to x ஸ்கொயர் minus 6. ஓகே தானே? f of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x minus 6 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சோ x க்கு பதிலா x ஸ்கொயர் which is equal to x க்கு பதிலா x ஸ்கொயர் minus 6. அந்த வேல்யூவை டைரக்டா இதல எடுத்து எழுதிடணும். ஓகேவா? சோ அப்ப f composite g யோட ஆன்சர் நமக்கு என்னது? x ஸ்கொயர் minus 6. ஓகேவா? f composite g வந்து which is equal to f composite g of x எடுத்துக்கணும். ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? சோ f composite g is equal to x ஸ்கொயர் minus 1. இத ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் g composite f வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ g composite f கண்டுபிடிக்கலாம். as usual இந்த ஃபங்க்ஷனோட கூட ஒரு f of x நம்ம சேர்த்துக்கணும். g composite f is equal to g composite f of x which is equal to இந்த காம்போசிட்ட நம்ம எப்படி ரிமூவ் பண்ணி எழுதணும்? பிராக்கெட் போட்டா இந்த காம்போசிட்ட ரிமூவ் பண்ணிடலாம். அதுதான் ஃபார்முலா. சோ g of f of x. ஓகேவா? இப்போ f of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x minus 6. சோ g of f of x க்கு பதிலா என்ன போடணும்? x minus 6 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? g of x ஃபார்மட்ல இருக்கு. இது ஃபுல்லா என்ன எடுத்துக்கணும்? நம்ம x ன்னு எடுத்துட்டு இந்த வேல்யூவை g of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ g of x நமக்கு என்ன இருக்கு? g of x is equal to x ஸ்கொயர். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? g of x minus 6. அப்ப x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? x minus 6 ன்னு இருக்கு. சோ இந்த g of x ல x க்கு பதிலா என்ன போட போறோம்? x minus 6d whole square ன்னு போட்றோம். x minus 6d whole square. சோ அப்ப இங்க நான் என்ன எழுதிக்கலாம்னா substitute x is equal to x minus 6 in g of x. ஏன்னா இது எந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு? g of x ஃபார்மட்ல இருக்கனால x க்கு பதிலா x minus 6 g of x ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது? x minus 6 square which is equal to x minus 6d whole square. சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் என்னது? g composite f. சோ இத வந்து நம்ம என்ன மார்க் பண்ணிக்கலாம்? 2 ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1 and 2 ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். 1 and 2 ஈக்குவலா இருக்கா? இங்க x ஸ்கொயர் minus 6 இருக்கு. இங்க x minus 6d whole square இருக்கு. So here 1 is not equal to 2. Therefore f composite g is not equal to g composite f. Okay? First sum over. Okay? இப்போ exercise 1.5 ல firstல second sum பார்க்கலாம். அதே மாதிரி check f composite g is equal to g composite f1 கேட்டிருக்காங்க. So first நம்ம f composite g கண்டுபிடிக்கலாம். First எப்படி எழுதுவோம்? f composite g which is equal to f composite g of x ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? காம்போசிட்ட ரிமூவ் பண்ணா என்ன பண்ணுவோம்? சிம்பிளி ஒரு பிராக்கெட் போட்டுருவோம். f of g of x ன்னு போட்டுருவோம். இப்போ நமக்கு g of x என்ன கொடுத்திருக்காங்க?
2x square minus 1 which is equal to f of 2x square minus 1. இப்போ இது ஃபுல்லா என்ன எடுத்துக்கணும் x ன்னு எடுத்துக்கணும் ஓகே இது ஃபுல்லா நமக்கு x ஓகே ஃபர்ஸ்ட் ரஃபா பார்க்கலாம் f of x நமக்கு என்ன இருக்கு 2/x இது ஃபுல்லா நமக்கு என்னது x சோ x இருக்கிற இடத்துல என்னன்னு இருக்கு f of 2x square minus 1 ன்னு இருக்கு x க்கு பதிலா 2x square minus 1 இருக்கு சோ இங்க x க்கு பதிலா என்னன்னு போடணும் 2x square minus 1 போடணும் which is equal to 2/x க்கு பதிலா என்ன போடணும் 2x square minus 1 அதான் இது வந்து என்ன எழுதுறேன்னா substitute இது ஃபுல்லா x ன்னு அர்த்தம் x is equal to 2x square minus 1 f of x f of x ல x க்கு பதிலா என்ன போட்டு செய்யணும் 2x square minus 1 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது which is equal to 2/2x square minus 1 ஓகேவா சோ f composite g நமக்கு என்னது is equal to 2/2x square minus 1 இத நம்ம வந்து 1 ன்னு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ g composite f கண்டுபிடிக்கலாம் ஓகே g composite f நம்ம எப்படி எழுதுவோம் g composite f is equal to g composite f of x அப்படி எழுதிட்டு இந்த composite ரிமூவ் பண்ணா என்ன பண்ணுவோம் bracket போடுவோம் so g of f of x ஓகே நமக்கு f of x என்ன கொடுத்திருக்காங்க 2/x கொடுத்திருக்காங்க so g of 2/x ன்னு இருக்கு அப்போ இங்க x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு 2/x இருக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் g of x ஃபங்க்ஷன் சோ அப்ப x க்கு பதிலா என்ன போடணும் 2/x ன்னு g of x சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான் நமக்கு g of x என்ன இருக்கு g of x is equal to 2x square minus 1 இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு g of 2/x x க்கு பதிலா 2/x ன்னு இருக்கு சோ இந்த இடத்துல x க்கு பதிலா 2/x ன்னு போடணும் சோ x க்கு பதிலா 2/x the whole square minus 1 g of 2/x is equal to another 2 into 2 square by x square minus 1 அர்த்தம் which is equal to 2 into 2 square நமக்கு என்னது 4 by x square minus 1 which is equal to 2 into 4 8 by x square minus 1 so இந்த ஸ்டெப்ப வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன் x க்கு பதிலா 2/x சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிருக்கேன் g of x ல அதான் substitute x is equal to 2/x in g of x அதுக்கு அப்புறம் இந்த ஹோல் ஸ்டெப்ப வந்து இங்க எழுதிக்கலாம் ஓகேவா ஸ்டெப் ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா நான் ஈஸியா புரியறதுக்காக இந்த சைடு எழுதி உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா சோ இந்த வேல்யூவை டைரக்டா இதுல போட்டுட்டேன் ஓகேவா so g of 2/x க்கு நமக்கு என்ன வந்திருக்கு 8/x square minus 1 so g composite f is equal to நமக்கு என்னது 8/x square minus 1 so இத நம்ம 2 மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ 1 and 2 ஈக்குவலா இருக்கான் கம்பேர் பண்ணலாம் 1 and 2 ஐயும் கம்பேர் பண்ணா ரெண்டுமே ஈக்குவலா இல்ல so 1 is not equal to 2 so f composite g is not equal to g composite f so first la second sum over okay first la third sum f of x g of x கொடுத்தாச்சு as usual f composite g கண்டுபிடிக்கலாம் ஓகேவா so நம்ம என்ன எழுதுவோம் f composite g is equal to f composite g of x இப்போ composite ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் simply ஒரு bracket போட்டுருவோம் f of g of x which is equal to f of g of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 minus x so f of 3 minus x ன்னு கொடுத்திருக்காங்க so இப்போ x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு 3 minus x இருக்கு so substitute x is equal to 3 minus x in f of x ஓகேவா நமக்கு f of x நமக்கு என்ன இருக்கு is equal to x plus 6/3 நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு f of 3 minus x so x க்கு பதிலா 3 minus x சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா x க்கு பதிலா என்ன போட போறோம் 3 minus x plus 6 divided by 3
3 plus 6 நமக்கு என்னது 9 minus x by 3. So f of 3 minus x எனக்கு என்ன வந்திருக்கு 9 minus x by 3. So இந்த வேல்யூவை இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். f of 3 minus x is equal to 9 minus x by 3. So இதுதான் நம்ம என்னது f composite g கண்டுபிடிச்சிருக்கோம். So இத வந்து 1 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் g composite f பார்க்கலாம். So g composite f is equal to first என்ன போடுவோம் x ன்னு சொல்லி பிராக்கெட்ல போட்டுருவோம். நெக்ஸ்ட் காம்போசிட்ட ரிமூவ் பண்ணி எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம் g of f of x. ஓகே, f of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க x plus 6 by 3. so f of x க்கு பதிலா x plus 6 by 3 போடுறேன். now substitute x is equal to x plus 6 by 3 in g of x. so g of x ங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x plus 6 plus 3 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நமக்கு g of x என்ன இருக்கு g of x is equal to 3 minus x. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் g of x plus 6 by 3. so g of x plus 6 by 3 கண்டுபிடிக்க போறோம். x க்கு பதிலா x plus 6 by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். which is equal to 3 minus x க்கு பதிலா என்ன போடணும் x plus 6 by 3 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணனும் எல்சிஎம் எடுக்கணும். எதுமே இல்லனா by 1 இருக்குன்னு அர்த்தம். சோ 1 க்கு 3 க்கு எல்சிஎம் எடுத்தா 3. ஓகேவா? சோ இங்க 1 இருந்தா into 3 into 3 பண்ணுவோம். சோ 3 3s are 9 minus வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனா இங்க இருக்கு. சோ பிராக்கெட் போட்டுக்கோங்க. 3 into 1 தான். சோ 9 minus x plus 6 which is equal to இப்ப இந்த மைனஸை உள்ள கொண்டு போலாம். 9 minus x minus 6 divided by 3 which is equal to 9 minus 6 நமக்கு என்னது 3. so 9 minus 6 3 remaining minus x இருக்கு divided by 3 இருக்கு. so x is equal to x plus 6 by 3 னு நம்ம g of x சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 3 minus x by 3 வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த வேல்யூவை நான் இதுல எழுதுறேன். ஓகேவா? which is equal to 3 minus x by 3. ஓகேவா? இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே நீங்க வந்து இங்க எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே, சோ g composite f is equal to 3 minus x by 3. இத வந்து நம்ம என்ன வச்சுக்கணும் 2 னு வச்சுக்கலாம். இப்போ 1 and 2 ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ரெண்டையும் கம்பேர் பண்ணா 1 is not equal to 2. therefore f composite g is not equal to g composite f. firstல third sum over. ஓகே, firstல fourth sum. அதே மாதிரி f composite g கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? so f composite g is equal to என்ன போடுவோம் f composite g of x which is equal to composite ரிமூவ் பண்ணா என்ன பண்ணுவோம் bracket போட்டு எழுதுவோம் f of g of x which is equal to f of g of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க x minus 4 கொடுத்திருக்காங்க. so g of x க்கு பதிலா என்ன போட போறோம் x minus 4 போட போறோம். so இப்போ x க்கு பதிலா என்ன இருக்கு இது ஃபுல்லா நம்ம x ன்னு எடுத்துக்கணும். x க்கு பதிலா x minus 4 இருக்கு. so substitute x is equal to x minus 4 in f of x. so அப்ப நமக்கு f of x நமக்கு என்னது is equal to 3 plus x. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் f of x minus 4. so f of x minus 4 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் x க்கு பதிலா என்ன போட போறோம் x minus 4 which is equal to 3 plus x க்கு பதிலா x minus 4 which is equal to 3 minus 4 நமக்கு என்ன ஆகும் minus 1 ஆகும். so x ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் அப்புறம் minus 1 எழுதிக்கலாம். ஓகேவா? so இப்ப f of x minus 4 நமக்கு என்ன வந்திருக்கு x minus 1 வந்திருக்கு. so இந்த வேல்யூவை இதுல எழுதுறேன். ஓகேவா? which is equal to x minus 1. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் f composite g கண்டுபிடிச்சிட்டோம். இத வந்து 1 ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் g composite f கண்டுபிடிக்கலாம். so g composite f is equal to என்ன போட போறோம் simply ஒரு x மட்டும் எழுதிக்கணும். g composite f of x எழுதிக்கணும். both are equal தான் which is equal to g of the composite எப்படி ரிமூவ் பண்ணுவோம் g of f of x
ஓகே f of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 plus x so g of 3 plus x so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் substitute x is equal to 3 plus x in g of x so நமக்கு g of x என்னதுன்னு கொடுத்திருக்காங்க given x minus 4 கொடுத்திருக்காங்க நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் g of 3 plus x கண்டுபிடிக்கணும் 3 plus x so x க்கு பதிலா என்ன போட போறேன் 3 plus x போட போறோம் which is equal to x க்கு பதிலா 3 plus x minus 4 3 minus 4 நமக்கு என்னது minus 1 so x first எழுதிக்கலாம் அப்புறம் minus 1 எழுதிக்கலாம் ஓகேவா so g of 3 plus x is equal to x minus 1 so அந்த ஸ்டெப் எழுதிக்கலாமா which is equal to x minus 1 இத வந்து g composite f னு வச்சிட்டு 2 னு வச்சுக்கலாம் இப்போ ஓகே 1 இன் 2 கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ணா 1 is equal to 2 therefore f composite g is equal to g composite f first la fourth sum f composite g கண்டுபிடிக்கலாம் ஓகேவா so f composite g is equal to f composite g of x போடணும் which is equal to composite remove பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் bracket போடுவோம் f of g of x g of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1 plus x கொடுத்திருக்காங்க அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் 1 plus x இப்போ f of x ஃபார்மட்ல இருக்கு so x க்கு பதிலா என்ன இருக்கு 1 plus x னு இருக்கு so substitute x is equal to 1 plus x in f of x so நமக்கு f of x என்ன கொடுத்திருக்காங்க is equal to 4x square minus 1 x க்கு பதிலா 1 plus x சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஏன்னா f of 1 plus x தான் நம்ம கண்டுபிடிக்கணும் so f of 1 plus x is equal to 4 into x க்கு பதிலா என்ன போட போறோம் 1 plus xd whole square minus 1 இந்த ஸ்டெப்பை நான் டைரக்டா இங்க எழுதிக்கிறேன் ஓகேவா f of 1 plus x is equal to 4 into 1 plus xd whole square minus 1 எழுதியாச்சு ஓகேவா இப்போ 1 plus x square வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கு a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு so a plus b the whole square formula என்னது is equal to a square plus 2ab plus b square இங்க 1 plus x இருக்கு so a is equal to 1 b is equal to x or அப்படியே போட்டுக்கலாம் a plus b square expand பண்ணலாம் which is equal to a square னா 1 square plus 2 into a நமக்கு 1 2ab தான so 2 into 1 into x plus b square னா x square இந்த minus 1 னா எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ 4 into 1 square னா 1 plus 2 into 1 2 2 into x 2x plus x square minus 1 ஓகே இப்போ இந்த 4 வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா 4 into 1 4 plus 4 into 2x 8x plus 4 into x square னா 4x square minus 1 அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ 4 minus 1 என்னது 3 so 3 plus 8x plus 4x square ஓகேவா ஓகே இத வந்து ஆர்டர்ல எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் எழுதிக்கலாம் 4x ஸ்கொயர் நெக்ஸ்ட் x எழுதிக்கலாம் 8x plus 3 னு எழுதிக்கலாம் ஓகேவா சோ f composite g is equal to நமக்கு என்ன வந்திருக்கு 4x square plus 8x plus 3 இத 1 னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ g composite f கண்டுபிடிக்கலாம் g composite f is equal to g composite f of x ஓகே இப்போ இந்த composite ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணா எப்படி எழுதுவோம் g of f of x நமக்கு f of x என்ன கொடுத்திருக்காங்க 4x square minus 1 is equal to g of 4x square minus 1 so இது என்ன ஃபார்மட்ல இருக்கு g of x ஃபார்மட்ல இருக்கு so x க்கு பதிலா என்ன இருக்கு 4x square minus 1 இருக்கு so substitute x is equal to 4x square minus 1 in g of x நமக்கு g of x என்னது g of x is equal to 1 plus x okay x க்கு பதிலா 4x square minus 1 போட போறோம் which is equal to 1 plus 4x square
minus 1 x க்கு பதிலா 4x square minus 1 போட்டேன் ஓகேவா 1 minus 1 cancel ஆயிடும் which is equal to 4x square so இந்த வேல்யூ நான் இங்க டைரக்டா எழுதிக்கிறேன் which is equal to 4x square இது வந்து G composite F so இது வந்து 2 மார்க் பண்ணிக்கலாம் இப்போ 1 இன் 2 ஐ கம்பேர் பண்ணி பார்த்தா 1 is not equal to 2 therefore F composite G is not equal to G composite F first la fifth sum over okay exercise 1.5 la second sum பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து F composite G is equal to G composite F ன்னு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு find the value of k ன்னு கேட்டாங்க சோ இந்த k வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும் ஓகேவா சோ first as usual நம்ம F composite G first கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ஓகேவா சோ F composite G எப்படி எழுதுவோம் F composite G is equal to F composite G of x ன்னு எழுதிக்குவோம் which is equal to F composite remove பண்ணிட்டு எப்படி எழுதுவோம் F of G of x okay F of G of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 6x minus k கொடுத்திருக்காங்க 6x minus k okay இப்போ என்ன பண்ணுவோம் x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு 6x minus k இருக்கு so substitute x is equal to 6x minus k in f of x f of x நமக்கு என்ன இருக்கு is equal to 3x plus 2 இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of 6x minus k so x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 6x minus k சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் which is equal to 3 into x இருக்கு so x க்கு பதிலா என்ன போடுவோம் 6x minus k 3 into 6x minus k plus 2 so the 3 வந்து multiply பண்ணிக்கலாம் ரெண்டு டேர்ம் கூடயும் so 3 into 6x னா என்னது is equal to 18x 3 into k minus 3k plus 2 so இப்ப f of 6x minus k is equal to என்ன வந்திருக்கு is equal to 18x minus 3k plus 2 so F composite G நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இத வந்து 1 அப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ G composite F கண்டுபிடிக்கலாம் so G composite F is equal to G composite F of x which is equal to composite நம்ம எப்படி எடுத்துக்கலாம் G of F of x so நமக்கு F of x என்ன கொடுத்திருக்காங்க f of x வந்து 3x plus 2 so f of x இருக்கிற இடத்துல அந்த வேல்யூவை போட்டாச்சு so இப்போ என்ன ஃபார்மட்ல இருக்கு g of x ஃபார்மட்ல இருக்கு x க்கு பதிலா என்ன இருக்கு 3x plus 2 இருக்கு so substitute x is equal to 3x plus 2 in g of x okay நமக்கு g of x என்ன கொடுத்திருக்காங்க g of x is equal to 6x minus k இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் g of 3x plus 2 okay அப்ப x க்கு பதிலா என்ன போட போறோம் 3x plus 2 போட போறோம் which is equal to 6 into 3x plus 2 minus k which is equal to 6 into 3x plus 2 minus k இப்போ 6 வந்து இந்த ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணலாம் 6 into 3x which is equal to 18x plus 6 into 2 plus 12 இந்த minus k அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா so G composite F வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு is equal to 2 கொடுத்தாச்சு இப்போ ஓகே இப்போ F composite G கண்டுபிடிச்சிட்டோம் G composite F கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டையும் 1 and 2 மார்க் பண்ணியாச்சு நம்ம ரெண்டையும் F composite G composite F கண்டுபிடிச்சிட்டோம் क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க F composite G is equal to G composite F ன்னு கொடுத்திருக்காங்க so for 1 is equal to 2 meaning so first equation நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 18x minus 3k plus 2 is equal to second equation என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 18x plus 12 minus k so இத ரெண்டையும் நம்ம simplify பண்ணிட்டா நமக்கு k வேல்யூ கிடைச்சிரும் ஓகே இப்போ ரெண்டு சைடும் 18x இருக்கு இல்லையா சோ இந்த 18x இந்த சைடு நம்ம கொண்டு வந்தா -18x ஆகும் சோ இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகும் சோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு -3k plus 2 is equal to
12 minus k. ஓகே, இந்த minus k நம்ம இங்க மூவ் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? plus k ஆகும். so minus 3k plus k is equal to இந்த 2 வந்து நம்ம அங்க ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண போறோம். plus 2 இங்க வந்தா என்ன ஆகும்? minus 2 ஆகும். இங்க நமக்கு என்ன இருக்கு? 12. இந்த plus 2 இங்க வந்தா minus 2. ஓகே, minus 3k plus k பண்ணா நமக்கு என்னது? minus 2k is equal to 12 minus 2 நமக்கு என்னது? 10. so k is equal to 10. multiply ல இருந்தா அங்க என்ன ஆகும்? divide ஆகும். minus 2 10 by minus 2 ஆகும். is equal to 1 2 is to 5 2s are 10. k is equal to minus 5. so k value கண்டுபிடிச்சாச்சு. k is equal to minus 5. secondல first sum. okay, exercise 1.5 ல secondல second sum k value கண்டுபிடிக்கணும் such that f composite g is equal to g composite f கொடுத்திருக்காங்க. f of x g of x கொடுத்தாச்சு. so first நம்ம f composite g கண்டுபிடிப்போம். ஓகேவா, f composite g எப்படி கண்டுபிடிக்கணும் கொடுத்து f composite g ய பிராக்கெட்ல x போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போசிட்டை நம்ம ரிமூவ் பண்ணனும்னா ஜஸ்ட் பிராக்கெட் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ f of g of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4x plus 5. so அப்ப f of 4x plus 5 இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? f of x ஃபார்மட்ல இருக்கு. x க்கு பதிலா அந்த பிளேஸ்ல என்ன இருக்கு? 4x plus 5 இருக்கு. substitute x is equal to 4x plus 5 in f of x. f of x ஃபார்மட்ல தான இருக்கு. so x க்கு பதிலா 4x plus 5 ன்னு சொல்லி f of x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா, f of x நமக்கு என்ன இருக்கு? f of x is equal to 2x minus k. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of 4x plus 5 கண்டுபிடிக்கணும். so f of 4x plus 5 கண்டுபிடிக்கலாம். x க்கு பதிலா என்ன போடணும்? 4x plus 5. so 2 x க்கு பதிலா 4x plus 5 minus k. okay, இந்த values இதுல எடுத்து எழுதிக்கலாம். f of 4x plus 5 is equal to என்னது? 2 into 4x plus 5 minus k. ஓகே, இந்த 2 வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, 2 into 4x is equal to 8x. 2 into 5 plus 10 minus k. ஓகேவா, சோ இப்போ நம்ம f composite g கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இத வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் g composite f கண்டுபிடிக்கலாம். so as usual g composite f is equal to g composite f போட்டு பிராக்கெட்ல x போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ காம்போசிட் எடுத்து விடுறதுக்கு என்ன ஃபார்முலா? சிம்பிளி எடுத்து விட்டுட்டு ஒரு பிராக்கெட் போட்டுறணும். g of f of x. ஓகே, g f of x நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? 2x minus k. so g of 2x minus k. இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? g of x ஃபார்மட்ல இருக்கு. ஆனா x க்கு பதிலா என்ன இருக்கு? 2x minus k. so substitute x is equal to 2x minus k in g of x. so g of x நமக்கு என்னது? is equal to 4x plus 5. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? g of 2x minus k. so x க்கு பதிலா என்ன போடணும்? 2x minus k. so அத எப்படி எழுதிருக்கோம்? substitute x is equal to 2x minus k in g of x. ஓகே, x க்கு பதிலா 2x minus k போட போறோம். so 4x னா என்ன பண்ணுவோம்? 4 into 2x minus k plus 5. அப்ப g of 2x minus k values இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? which is equal to 4 into 2x minus k plus 5. ஓகே, இப்போ இந்த 4 இந்த ரெண்டு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into 2x என்னது? 8x. 4 into minus k minus 4k plus 5. so இப்போ g composite f கண்டுபிடிச்சிட்டோம். இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம f composite g கண்டுபிடிச்சிட்டோம். g composite f கண்டுபிடிச்சோம். composite g is equal to g composite f கொடுத்துட்டாங்க. so f composite g நம்ம எழுதிக்கலாம். எழுதியாச்சு. is equal to g composite f எழுதிக்கலாம். 8x minus
4k plus 5 ஓகேவா இப்போ k வேல்யூ தான் ஒரு சைடு கொண்டு போய்க்கலாம் ஓகேவா இப்போ ரெண்டு சைடும் 8x 8x இருக்கு கேன்சல் ஆயிடும் ஏன்னா இந்த சைடுல 8x இங்க மூவ் பண்ணா -8x ஆகும் சோ 8x - 8x 0 ஆயிடும் கட் ஆயிடும் நெக்ஸ்ட் k எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுப்போம் நம்பரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுவோம் ஓகே -k இந்த k -4k அந்த சைடு வந்தா +4k ஆகும் is equal to 10 வந்து அங்க ஷிஃப்ட் பண்ண போறோம் இங்க 5 இருக்கு +10 அங்க மூவ் ஆனா -10 ஆகும் ஓகேவா 4k - k என்னது 3k 5 - 10 -5 so k is equal to -5 3 into k இருக்கு அந்த சைடு வந்தா divided by 3 ஆகும் so k is equal to -5/3 so second sum over exercise 1.5 ல third sum f of x கொடுத்துட்டாங்க g of x கொடுத்துட்டாங்க நம்ம வந்து f composite g கண்டுபிடிக்கணும் g composite f கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே is equal to x ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணனும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் f composite g கண்டுபிடிக்கலாம் so f composite g is equal to என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் f composite g of x ன்னு போட்டுப்போம் நெக்ஸ்ட் composite ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் bracket போடுவோம் f of g of x okay next f of g of x formula என்னது x plus 1/2 so f of x plus 1/2 ன்னு போட்டாச்சு இப்போ x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு x plus 1/2 இருக்கு சோ அப்ப நம்ம என்ன எழுதணும் substitute x is equal to x plus 1/2 in f of x ஏனா f of x ஃபார்மட்ல இருக்கு ஆனா x க்கு பதிலா என்ன இருக்கு x plus 1/2 இருக்கு சோ அந்த x plus 1/2ங்கற வேல்யூவை f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகேவா ஓகே f of x நமக்கு என்னது is equal to f of x is equal to 2x minus 1 நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் f of x plus 1/2 so இந்த x க்கு பதிலா என்னன்னு போடணும் x plus 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா so 2 into x plus 1/2 minus 1 அதனால x plus 1/2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அந்த வேல்யூஸ் எடுத்து இதல எழுதிக்கலாம் is equal to f of x plus 1/2 வேல்யூ என்னது 2 into x plus 1/2 minus 1 இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கனால 2 into இருக்கனால இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் which is equal to x plus 1 minus 1 so plus 1 minus 1 நமக்கு கேன்சல் ஆகும் which is equal to x so அப்ப f composite g நமக்கு என்னது x நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேவா சோ இத வந்து 1 ன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் g composite f கண்டுபிடிக்க போறோம் ஓகே g composite f கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவோம் g composite f is equal to g composite f of x இந்த composite நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம் g of f of x okay which is equal to f of x வேல்யூ நமக்கு என்னது 2x minus 1 so g of 2x minus 1 போடணும் இப்போ என்ன ஃபார்மட்ல இருக்கு g of x ஃபார்மட்ல இருக்கு பட் x க்கு பதிலா என்ன இருக்கு 2x minus 1 இருக்கு so அப்ப எப்படி எழுதணும் substitute x is equal to 2x minus 1 in g of x so g of x நமக்கு என்னது which is equal to x plus 1 by 2 நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் g of 2x minus 1 2x minus 1 so x க்கு பதிலா என்ன போடணும் 2x minus 1 ஓகேவா which is equal to இந்த x க்கு பதிலா என்ன போட போறோம் 2x minus 1 next plus 1 divided by 2 இந்த வேல்யூஸை டைரக்டா இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஓகேவா 2x minus 1 plus 1 divided by 2 அப்போ இந்த minus 1 plus 1 cancel ஆகும் equal to 2x by 2 again இந்த 2 கட் ஆகும் which is equal to x அப்போ g composite f is equal to நமக்கு என்னது x வந்துருச்சு 1 and 2 பாத்தீங்கன்னா f composite g யும் நமக்கு x வந்திருக்கு g composite f ம் x வந்திருக்கு therefore f composite g is equal to g composite f is equal to x ஓகேவா
third sum over. Okay, exercise 1.5 ல fourth ல first sum f of x g of x கொடுத்தாச்சு. நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, g composite f of a is equal to 1 ன்னு கொடுத்துட்டு a வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க given என்னது, g composite f of a is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ as usual நம்ம composite ரிமூவ் பண்ணி எப்படி எழுதுவோம், g of f of a is equal to 1 போடணும். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, f of a f of x ஃபார்மட்ல இருக்கு. சோ அப்ப f of x நமக்கு என்னது, f of x is equal to x square minus 1. சோ f of a நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், x க்கு பதிலா a சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ x க்கு பதிலா a சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்னது, a square minus 1. சோ அப்போ f of a வேல்யூவை இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ g of f of a நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a square minus 1 is equal to 1. இப்போ நமக்கு என்ன ஃபார்மட்ல இருக்கு, g of x ஃபார்மட்ல இருக்கு. ஆனா x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு, a square minus 1 இருக்கு. சோ இங்க கண்டுபிடிக்கலாம். g of x ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். g of x is equal to x minus 2. இப்போ x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்குங்க, a square minus 1. so x க்கு பதிலா a square minus 1 ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். is equal to x க்கு பதிலா என்ன பண்ணனும், a square minus 1 minus 2. g of a square minus 1 க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a square minus 1 minus 2 is equal to 1 போடலாம். so a square minus 1 minus 2 நமக்கு என்ன ஆகும், minus 3 is equal to 1. ஓகேவா? a square is equal to இந்த டேர்ம் அங்க போனா நமக்கு என்ன ஆகும், 1 plus 3 ஆகும். சோ அப்ப என்ன ஆகும், a square is equal to 3 plus 1 4. a is equal to இங்க ஸ்கொயர் இருந்தா அங்க என்ன ஆகும், root of 4 ஆகும். சோ a is equal to plus or minus 2. ஓகேயா? fourth ல first sum over. Okay, exercise 1.5 ல fourth ல second sum f of k கொடுத்துட்டாங்க, f composite f of k is equal to 5 கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு இத வச்சு k வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க கண்டிஷன் என்னது, f composite f of k is equal to 5. ஓகே, இப்போ composite function நம்ம எப்படி எடுத்து இத ரிமூவ் பண்ணிட்டு எப்படி எழுதுவோம், f of k is equal to 5. இந்த இடத்துல எப்படி இருக்கு, f of k இருக்கு. சோ f of k வேல்யூ நமக்கு என்னது, f of k is equal to 2k minus 1. so f of 2k minus 1 is equal to 5. இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, f of k ஃபார்மட்ல இருக்கு. சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, f of k is equal to 2k minus 1. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், f of 2k minus 1 கண்டுபிடிக்கணும். சோ k க்கு பதிலா 2k minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? which is equal to 2 into k க்கு பதிலா என்ன பண்ணனும், 2k minus 1. இந்த minus 1 அப்படி எழுதிக்கணும். ஓகேவா? சோ இந்த வேல்யூஸை டைரக்ட்டா எழுதிக்கலாமா, f of 2k minus 1 க்கு பதிலா இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறேன். 2 into 2k minus 1 minus 1 which is equal to 5. so இந்த 2 வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into 2k 4k minus 2 into minus 1 minus 2. next இந்த minus 1 எழுதிக்கலாம். is equal to 5. ஓகேயா? 4k minus 2 minus 1 நமக்கு என்னது, minus 3 is equal to 5. ஓகேயா? 4k இந்த minus 3 அங்க மூவ் பண்ணா plus 3 ஆகும். is equal to 5 plus 3. அப்ப என்ன ஆகும், 4k is equal to நமக்கு என்னது 8. k is equal to 8 by 4. so k is equal to 2. ஓகேவா? so fourth ல second sum over. okay, exercise 1.5 ல fifth sum f of x g of x கொடுத்தாச்சு. நமக்கு வந்து range காட்டிருக்காங்க, range of f composite g and g composite f காட்டிருக்காங்க. ஓகேவா? so நம்ம f composite g கண்டுபிடிக்கலாம்.
so எப்படி எழுதுவோம் f composite g is equal to f composite g போட்டு ஒரு x எழுதிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த காம்போசிட்ட நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம் f of g of x ஓகே g of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர் so f of x ஸ்கொயர் இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு f of x ஃபார்மட்ல இருக்கு பட் x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு x ஸ்கொயர் இருக்கு சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ஸ்டிட்யூட் x is equal to x square in f of x சோ நமக்கு f of x நமக்கு என்னது is equal to 2x plus 1 f of x square is equal to x க்கு பதிலா x square போட போறோம் சோ இங்க 2 x க்கு பதிலா என்ன போடணும் x square plus 1 சோ அப்ப f of x square க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு is equal to 2x square plus 1 ஓகே f composite g ஓகே இப்போ நம்ம ரேஞ்ச் எப்படி எழுதணும்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்ல ரேஞ்ச் இப்படி கேட்டானா f composite g கோ g composite f கோ நமக்கு ரேஞ்ச் னு கேட்டானா இந்த இத வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும் ஓகேவா சோ இந்த இத வந்து ஒரு வேரியபிள் கொடுத்து எழுதி வச்சுக்கோங்க y is equal to 2x square plus 1 அப்படி எழுதிட்டு இப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத போறோம் செட் பில்டர்ல எப்படி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து என்ன வேரியபிள்ல இருக்கு நம்ம என்ன வேரியபிள் வச்சிருக்கோம் y வச்சிருக்கோம் சோ அந்த அவுட்புட் வேரியபிள ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் y நெக்ஸ்ட் such that அந்த y ஓட வேல்யூ என்னன்னு வச்சிருக்கோம் y is equal to 2x square plus 1 அப்புறம் இந்த x வேரியபிள் வந்து belongs to natural number னு மென்ஷன் பண்ணிக்கணும் ஓகேவா so the range of f composite g கேட்டா as usual f composite g கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சருக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம் ஓகேவா any வேரியபிள் கொடுத்துக்கலாம் நான் வந்து x ஃபார்மட்ல இருக்கனால y ன்னு வச்சிருக்கேன் so y வச்சிட்டோம் so set builder form எப்படி எழுதுவோம் அவுட்புட் வேரியபிள ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் y such that அந்த y வேல்யூ நமக்கு என்னதோ அதை இந்த சைடு எழுதிக்கணும் y is equal to 2x square plus 1 இந்த x வந்து என்னன்னு சொல்லிடணும் belongs to natural number so range of f composite g கண்டுபிடிச்சிட்டோம் g composite f கண்டுபிடிப்போம் so எப்படி எழுதுவோம் g composite f is equal to g composite f of x next இந்த composite நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம் g of f of x which is equal to g of f of x வேல்யூ நமக்கு என்னது 2x plus 1 so g of 2x plus 1 இப்போ நமக்கு x க்கு பதிலா என்ன இருக்கு 2x plus 1 இருக்கு அப்ப எப்படி எழுதலாம் substitute x is equal to 2x plus 1 in இது என்ன ஃபார்மட் g of x ஃபார்மட் so g of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் நமக்கு g of x என்னது g of x is equal to x square so g of x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு 2x plus 1 இருக்கு so x க்கு பதிலா 2x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் x ஸ்கொயர்னா என்ன போடுவோம் 2x plus 1 the whole square so இந்த வேல்யூவை எழுதிக்கலாம் which is equal to 2x plus 1 the whole square okay இப்போ வந்து g composite f நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் as usual போன சம் மாதிரியே தான் இத வந்து இதுக்கு ரேஞ்ச் காட்டுறாங்க சோ செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத போறோம் ஓகேவா சோ செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம் ரேஞ்ச் ஆஃப் g composite f இத வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம் ஒரு புது வேரியபிள் வச்சுக்கலாம் y is equal to 2x plus 1 the whole square இருக்கு சோ ரேஞ்ச் நம்ம எப்படி போடுவோம் ஓகே அவுட்புட் வேரியபிள் என்ன வச்சிருக்கோம் y such that y ஓட வேல்யூ என்னது y is equal to 2x plus 1 the whole square comma இந்த x வந்து belongs to natural number okay 1.5 ல fifth sum over